இன்றைக்கி என்னோடய ஃபேவரட் இன்க்ரீடியன்ட் ராகி வச்சு ஒரு ராகி சேமியா உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நான் வந்துட்டு அதுக்கு அணில் சேமியா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா ஃபஸ்ட்டு உப்புமாவாக இருந்தாலும் எல்லா காயும் இருக்கணும். ஸோ நான் வந்துட்டு இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், கேரட் அண்ட் தென் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். தென் தாளிக்கிறதுக்கு உப்புமா தாளிக்கிறதுக்கான பேசிக்ஸ் தான் வந்துட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு அண்ட் தென் தேங்காய் துருவல் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தென் இங்கே வந்துட்டு இதுதான் அந்த ராகி சேமியா. ஓகே, நான் வந்துட்டு இது நல்லா உதிரியாக இருக்குதுன்னு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ராகி மாவு வந்து பிசைஞ்சிட்டு வேக வச்சுட்டு இடியாப்பம் மாதிரி செஞ்சுட்டு உதுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அணில் சேமியா யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்ன ப்ரொசீஜர் போட்டிருந்தாங்களோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதில் 180 கிராம்ஸ் இருக்குது. நான் இதில் ஹாஃப் தான் எடுத்தேன். அந்த ஹாஃப்கே 4 பேர் சாப்பிட்டோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு கப், ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. தென் இதை சோக் பண்ணுறதுக்கான வார்ம் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே அந்த ப்ரொசீஜர் படி என்னென்னா, இந்த சேமியாவில் வந்துட்டு கொஞ்சம் உப்பு மேலே ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி ஊற்றி வச்சிடணும் ஜஸ்ட் ஃபார் 3 மினிட்ஸ். அது வந்துட்டு அந்த ட்ரையாக இருக்குது இல்லையா, இப்போ நூடுல்ஸ்லாம் பண்ணுறோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் அதை ஈரம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இது ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஜஸ்ட் 3 மினிட்ஸ். 3 மினிட்ஸ்க்கு மேலே விட்டால் ரொம்ப மாவாயிடும்னு போட்டிருந்துச்சு. ஸோ இது வந்து ஜஸ்ட் உப்பு போட்டு இப்படி வச்சுருக்கோம். ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த ஈரம் எல்லாத்து மேலேயும் பட்டுரும். ஈரம் பட்டுடுச்சுன்னா நம்ம வந்து அதை ஸ்டீம் பண்ணணும் அடுத்து. ஓகே, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பண்ணிடாதீங்க, அப்புறம் எல்லாமே உடஞ்சி ஒரு மாதிரி அவங்களே போட்டிருக்கிற மாதிரி மாவாக ஆகிடும். இது நார்மல் ரவை அதெல்லாம் வச்சு பண்ணுறதுக்காட்டிலும் ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனாக நான் பார்க்குறேன். ஸோ இதில் பண்ணுறோம். தென் இங்கே வந்து நான் ஸ்டீமரில் வந்து ஆல்ரெடி தண்ணி ஊற்றி நல்லா சுட வச்சுட்டேன். மேலே கொஞ்சோண்டு ஆயில் நான் வந்துட்டு அந்த ஸ்டீமரில் ப்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த ராகி. இப்போ சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள், நூடுல்ஸ் மாதிரி இல்லாமல் நல்லா மெத்துன்னு ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்து மேலே உதுத்து விட்டுறேன். உதுத்துட்டு நம்ம வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். லைக் ஐ செட், நீங்கள் வந்துட்டு நார்மல் ரவை உப்புமா, வேறு ஏதாவது ஜவர்சி உப்புமா அப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக ராகி இஸ் அ பெட்டர் ஆல்டர்னேட்டிவ். பட் நான் இன்றைக்கி தான் பார்த்தேன், இந்த அணில் சேமியா வந்துட்டு ஆக்சுவலி 50% ராகி இருக்குது. அதுக்கப்புறம் கூட வந்துட்டு சம்பா கோதுமையும் கொஞ்சம் மைதாவும் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் முடிஞ்சால் இதை இடியாப்பம் மாதிரி பண்ணியே உதுத்து சாப்பிட்ருங்க. அணில் சேமியா வச்சு எப்படி செய்கிறதுன்னு தான் நான் இங்கே காமிக்கிறேன். ஸோ நான் உதுத்துட்டேன், இங்கே மூடி வச்சுட்டேன். அது பாட்டுக்கு ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா ஸ்டீம் ஆகிடும், குக் ஆகிடும். ஹாஃப் குக்டாக எடுக்காதீங்க. ஸோ நான் இங்கே காயெல்லாம் வதக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதை பற்ற வச்சுருக்கேன், ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கோகோனட் ஆயில் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் விட்டுக்கலாம். விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் நம்ம டெம்பரிங் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, எடுத்து அப்படியே டேரெக்டாக எண்ணெய் கூட்டிகிட்டு அப்படியே எண்ணெய் சுடுறதுக்கு முன்னாடியே போட்டுறாதீங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதெல்லாம் தான் சின்ன சின்ன டேஸ்ட்டு. ஸோ எண்ணெய் லைட்டாக இங்கே எனக்கு சுட்டுருச்சு. நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிற கடுகு, சீரகம், அப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஏன்னா நம்ம ரோஸ் தான் பண்ண போகிறோம். கடலைப்பருப்பு உங்களுக்கு லைட்டாக வறுப்படும் போதே கடுகும் பொரிஞ்சிடும், சீரகமும் உங்களுக்கு வந்து நல்லா வதங்கிடும். ஓகே, ஸோ இப்போ யூஸ்வலாக என்ன தெரியுமா, கடலைப்பருப்பை விட உளுத்தம்பருப்பு வந்து சீக்கிரம் ரோஸ்ட் ஆகிடும். அதனால எப்பவுமே ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டு அப்புறம் தான் உளுத்தம்பருப்பு போடணும். ஸோ இங்கே இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. லைட்டாக வதக்கி கொடுத்துட்டேன். இது கூடவே நான் வந்துட்டு பெருங்காயமும் லைட்டாக ஆட் பண்ணேன். ஓகே, அந்த பிளேட்லேயே இருந்தது. பிகாஸ் ஆஃப் லைட்டிங் பிரைட்டாக இருந்ததுனால கொஞ்சம் அது பெருங்காயம் கணக்கு தெரிஞ்சிருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கருவேப்பிலை அதையுமே நல்லா பிச்சு போட்டிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக போட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் வாசனை இந்த மாதிரி கருவேப்பிலை பாதியாக நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வாசனை நல்லா ரிலீஸ் ஆகும். ரொம்ப அப்படியே இந்த கடுகு வந்து பட்டப்பட்டன்னு அந்த கருவேப்பிலை ஈரத்தினால தெரிக்குது. ஸோ கொஞ்சம் தள்ளி நின்னே சமையல் பண்ணுங்கள். சமையல் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதும் முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இதுக்கு தேவையான காயெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட்டு இஞ்சியும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், கேரட், பட்டாணி அதெல்லாம். ஸோ நான் இங்கே பச்சை மிளகாய், இஞ்சி போட்டதுக்கப்புறம் லைட்டாக வதக்கிட்டேன். அது வதங்குறப்பவே வந்துட்டு கேரட்டையும் ஆட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு வெங்காயமாக ஆட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா கேரட், பட்டாணி எல்லாத்தையுமே போட்டுருவோம். ஓகே, ஸோ வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஏரியா போட்டுறாதீங்க. ஒரு 2 நிமிஷமாவது சாத்தே பண்ணி கொடுங்க. பின்னாடி போட்டிங்கன்னா அப்புறம் ஒன்று ஜாஸ்தியாக வெந்துடும், ஒன்று கம்மியாக வெந்துடும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். உப்புமா பண்ணாலும் ஸ்லோவாக பண்ணணும். ஓகே, அதனால இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி கேரட்டும் பட்டாணியும் ஆட் பண்ணுங்கள். ஓகே,
எப்பயுமே பொறுமையாக செய்கிற சமையல் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். அறக்க பறக்க செய்யாதீங்க. நீங்கள் இந்த உப்புமாலாம் பொறுமையாக செஞ்சிங்கனாலே 10 நிமிஷம் தான் ஆகும். அதனால் அந்த 10 நிமிஷத்துக்கு சோம்பேறித்தனப்பட்டு அப்படியே விட்டுட்டு ஓடாதீங்க, அறக்க பறக்க பண்ணாதீங்க. காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா சாப்பிட்ணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இங்கே வந்து நான் வதக்கிட்டே இருக்கேன். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, உப்பு மஞ்சள் பொடி அவ்வளோதான் இப்போ ஆட் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் இதோட மொத்த ஸ்பைசஸ். இதுக்கு தேவையான காரம் வந்துட்டு உங்களுக்கு இஞ்சி பச்சை மிளகாவே கொடுத்துரும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஸோ இந்த உப்பு மஞ்சள் பொடி அதையும் இந்த காயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த ராகி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட வேலையே முடிஞ்சிச்சு. நீங்கள் ஆனால் அதே தான், உப்புமா சாப்பிட்றப்போ கூட காயெல்லாம் சேர்த்துட்டு சாப்பிடுங்க. சம்டைம்ஸ் நமக்கு பிடிக்கும் எந்த காயும் இல்லாமல் சும்மா தாளித்து ஒரு ரவை உப்புமா சாப்பிட்லாமான்ட்டு கண்டிப்பாக சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஓகே, மீன்வைல் இந்த பக்கத்தில் நான் வச்சுருந்த ஸ்டீமரில் வந்துட்டு ராகி நல்லா குக் ஆகிடுச்சு. கொஞ்சம் நல்லா உதிராகவே வந்திருக்கு. நம்ம நார்மலாக இந்த உப்புமா மாதிரி அப்படி பண்ணோன்னா சேமியா இந்த அளவுக்கு தின்னாக இருக்கிற சேமியானா ஒரு மாதிரி குழஞ்சிரும், கெட்டி கெட்டியாகிடும். இது நல்லா உதிரியாகவே வருது. அதனால தான் நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் பாருங்கள், நான் லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட காட்டுறேன். இப்போ காய் வெந்துருச்சு இல்லையா, அது கூட வந்துட்டு இந்த சேமியாவையும் சேர்த்துடுறோம். நான் கொஞ்சம் வந்துட்டு எங்கள் வீட்டில் டாக் இருக்கு இல்லையா, அவனுக்கும் இதை எடுத்து வச்சுட்டு நான் இது அவனுக்கும் கொடுப்பேன். இதில் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டிருக்கிறதுனால நான் கொடுக்கல. சைடில் அவனுக்கு அந்த ஸ்டீம் பண்ணதுலேருந்து எடுத்துகிட்டு, அதனால அங்கே இருக்கிறத விட இந்த குவான்டிட்டி கம்மியாக இருந்தது. இந்த குவான்டிட்டிக்கு நாங்கள் 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா வந்தது, உதிரியாகவும் இருந்தது. ஸோ இது குக் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம மேலே லாஸ்ட்டில் கொஞ்சம் அப்படி தேங்காய் துருவல் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வாசனை ஜாஸ்தியாக வரணுன்னா இது மொத்த கலரி முடிச்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சோண்டு கோகோனட் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை கூட ரொம்ப சூப்பராக வரும். ஸோ பாருங்கள், இதே மாதிரி வீட்டில் நிறைய ட்ரை பண்ணுங்கள். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உப்புமா செஞ்சு சாப்பிட்டாலும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். லாஸ்ட்டில் இந்த தேங்காய் துருவலையும் சைடில் ஆட் பண்ணிடுறோம். ஓகே, எவ்வளோ பிடிக்குதோ ஆட் பண்ணுங்கள், நிறைய தேங்காய் கூட ஆட் பண்ணுங்கள். ஆனால் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தேங்காய் துருவல் இருக்கிறதுனால நீங்கள் மீடியமாக போட்டிங்கனாலே சூப்பர் டேஸ்ட் வரும். அவ்வளோதான், மூடி வச்சாச்சு. நம்மளோட உப்புமா ரெடி. இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், எல்லா ஃப்ளேவரும் இருக்கும். இல்லையா கூட வந்துட்டு ஒரு ஆவக்காய் ஊறுகாயோ இல்லை மேலே சும்மா ஒரு வெள்ளை பொடியோ போட்டு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும்.